Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறோம். என்ன அப்படின்னா இந்த ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஓல்டு ஏஜ் பென்ஷன் எப்படி வாங்குறது, எது மூலிமா வாங்குறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்கிறேன். இதில் நீங்கள் எப்படி இந்த ஓஏபி அப்படிங்கிறத வாங்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த 2 மெத்தட்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நீங்கள் இந்த ஒரு பென்ஷனை வாங்கலாம். பென்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பென்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஓல்டு ஏஜ் பென்ஷன், அதாவது 60 வயது நிரம்பி இருக்கவங்களுக்கு இந்த பென்ஷன் ஆகவும், விடோ பென்ஷனும் இருக்குது. அதாவது கணவனை இழந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பென்ஷன் இருக்குது. அதே போல் டிசபிலிட்டி பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா பென்ஷன் போயிட்டுருக்கு. இதில் என்ன அமௌண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து இந்த ஓல்டு ஏஜ் பென்ஷனில் 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. 1000 ரூபாயிலிருந்து இப்போ 1200 கொடுத்துட்ருக்காங்க கூடுதலாக. அதுக்கப்புறம் இந்த ஒரு டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு 1500 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது ஊனமுற்றோருக்கான பென்ஷனை 1500 ரூபாய் என்ற விதத்தில் கொடுக்குறாங்க. இந்த ஊனமுற்றோர்களுக்கான உதவித்தொகைக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஓல்டு ஏஜ் பென்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 60 வயது கண்டிப்பாக நிரம்பி இருக்கணும். இதில் ஆதார் கார்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 20 வயதுக்கு மேலே உங்களுக்கு மகன் இருக்கக்கூடாது, சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு எல்லாமே அக்செப்ட் ஆக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பென்ஷன் அப்ளை பண்ணி உங்களால் வாங்க முடியும். இதற்கு கூடவே இன்னொரு மெத்தடை நான் சொல்கிறேன். ஸோ அது வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வருதுல கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓல்டு ஏஜ் பென்ஷனை வாங்குறதுக்கு நான் 2 மெத்தட் சொல்லியிருந்தேன். ஒன்று, நீங்கள் இ சேவை மூலயமா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் இது மூலயமா அப்ளை பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் கிட்டேருந்து இதை அப்ரூவல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா தொடக்கத்தில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. உங்களுடைய விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இதில் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் உங்களுடைய வங்கியில் மற்றும் போஸ்ட் பேங்க், அதாவது அஞ்சல் மூலயமா உங்களுக்கு இந்த ஒரு பென்ஷன் உங்களுக்கு கைக்கு வரும். நான் இப்போ சொல்லக்கூடிய எந்த வகையிலுமே குறைந்திடாத ஒரு டிபார்ட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய தொழிலாளர் நல வாரியம். இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய பதிவு பெற்ற அட்டை வச்சுருந்தீங்கன்னா, அதாவது இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 60 வயது எலிஜிபிள் ஆகிட்டேன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த கட்டுமானத்தில் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. போல் இதுலேயும் 1000 ரூபாய் இருந்தது. இப்போ இதையும் 1200 ரூபாய். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக 1200 1200 ரூபாய்ங்கிற விதத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ண முடியாது. ஏதேனும் ஒரு திட்டத்தில், ஒரு ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த கட்டுமானம் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. எதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சலுகையே கிடைக்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தயவுசெய்து இந்த தமிழ்நாடுடைய தொழிலாளர் நல வாரியத்தில் இந்த கட்டுமான அட்டையை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் அமௌண்ட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து தந்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நீங்களும் ஒரு தொழிலாளியாக இருந்தீங்க அப்படின்னா பயன் பெறுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கார்டுன்னே சொல்லலாம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்றத தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி இந்த ஒரு தொழிலாளர் நல வாரிய அட்டையை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். இதில் ஓய்வூதியம் மட்டும் கிடையாது, இதில் நிறைய எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டு இருக்கு. அதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுலையுமே ஓஏபி வாங்குறீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட், அதாவது ஆயுள் சான்று அப்படிங்கிறத நீங்கள் வைக்கணும். இது தொடர்ச்சியாக எப்போ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பென்ஷன் வாங்கும் போது இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வச்சாதான் தொடர்ந்து எனக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கல அப்படின்றவங்க லைஃப் சர்டிஃபிகேட் வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்க மாதிரி இருக்கும். அல்லது உங்களை தேடியே உங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் போடுறவங்களும் இருக்காங்க. இல்லை நீங்களும் போயிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்டை வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஓஏபி வாங்குறவங்க நீங்கள் நேஷனல், அதாவது கவர்மெண்ட்டையும் சப்மிட் பண்ணணும். அல்லது கட்டுமானத்தில் இருந்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் சேனல் தனியாகவே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கணும். இப்போதைக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற 2 மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ரொம்பவே ஈஸி தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓல்டேஜ் பென்ஷனாக இருக்கட்டும் அல்லது விடோ பென்ஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக அரசாங்கம் மூலிமா நீங்கள் வாங்கிக்க முடியும். அது எளிமையாக எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் இ-சேவை மூலிமா வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் இ-சேவைன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு TNEGAன்னு ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பயனாளராக இருந்தீங்கன்னா இந்த பயனாளரை கொடுத்து உங்களுடைய லாகின் கொடுக்கணும். இப்போ நான் துறை உள்நுழைவில் வந்து கொடுத்து நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு கேப்சா போட்டுட்டு நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ண பிறகு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இதில் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்லா ஸ்கீமுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது மூலிமா தான் இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஜஸ்ட் நீங்கள் பின்னு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்னு இருக்கும். இது மூலிமா 60 வயது யாருக்கெல்லாம் பூர்த்தியாக இருக்கோ அவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து எலிஜிபிள் ஆகாது. அதே போல் ஓன் ஹவுஸ் இருக்கக்கூடாது. உங்களுக்கு 20 வயசுக்கு மேலே வந்து ஒரு ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து ஓகே அப்படிங்கிற தரப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார் கார்டு, அதே போல் உங்களுக்கு ஆதார் கன்சென்ட்னு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் செல்ஃப் டிக்ளரேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் புக்கு வந்து வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே சிம்பிள் தான். அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees தான் வந்து கட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ ப்ரொசீட் கொடுத்தவொடனே நீங்கள் கேன் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி உங்களுடைய கேன் நம்பர் எடுத்துக்கோங்க. இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணணும்னா புதுசாக இந்த ரிஜிஸ்டர் கேன் பண்ணின பிறகு தான் இதை வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் ஆல்ரெடி என்னுடைய கேன் இருக்கிறதுனால நான் வந்து ஆதார் நம்பரை போட்டு நான் சர்ச் பண்ணி அதை வந்து கேன் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ஆதார் கார்டை சர்ச் பண்ண பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேமும் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால காமிக்குது மொபைல் நம்பரோட. இப்போ நான் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ரொசீட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே டச் பண்ண தேவையில்ல. கீழே வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் போஸ்டல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அங்கே கீழே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆதார் நம்பர் மோட் ஆஃப் பக்கத்துலேயே ஒரு மெத்தட் இருக்கும். அதாவது உங்களுடைய அமௌண்ட் எதுலேருந்து வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பேங்க் வேணும்னா பேங்க் கொடுத்துக்கலாம், இல்லைனா போஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் பேங்க் வந்து கிளிக் பண்ணுறேன். பேங்க் கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. ஸோ பேங்க்கு, அதே போல் என்ன பிரான்ச்சு அப்படிங்கிறதையும் கொடுத்துக்குங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு IFSC கேட்டிருப்பாங்க, அதையும் டைப் பண்ணிடுங்க. பிறகு இந்த அதர் டீட்டெயில்ஸ் இதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இங்கே இஸ் டெஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். இந்த டீட்டெயிலை மட்டும் மறக்காமல் பார்த்துங்க. இதில் ஸ்ரீலங்கான்னு கேட்டிருப்பாங்களா, நோ கொடுத்துருங்க. ஓன் ஹவுஸ்ன்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்து கொடுக்காதீங்க. இது கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் நோ வந்து கொடுத்துருங்க. இதில் ரெண்டல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேண்டரி போட்டு ஆகணும். ஒரு 500 அந்த மாதிரி வந்து போட்டுட்டு கீழே வந்து யூ ஹேவ் சப்போர்ட் ஆஃப் மேஜர் சன் ஆர் கிராண்ட் சன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நோ கொடுத்துருங்க. இதெல்லாம் நோ கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் அப்ரூவல் ஆகும். அதுக்கப்புறம் பிலோ போவர்ட்டி லைன் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நோ வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் எஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த PPL நம்பர்லாம் கேட்கும். அதனால் நோ வந்து கொடுத்துருங்க. நோ வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து டோட்டல் மெம்பர்னு இதில் நீங்கள் எப்போயுமே ஒன்று தான் கொடுத்தாகணும். இப்போ யார் வந்து பேரில் ஓல்டு பென்ஷன் வாங்குறீங்களோ அவங்க பேர் இங்கே தமிழில் வரும். அதுக்கப்புறம் அவங்க ஏஜ், அவங்களுடைய ஃபீமேலாக மேலான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷனில் செல்ஃப் வந்து கொடுத்துருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த இயர், உங்களுடைய டேட் ஆஃப் இயர் போட்டிருக்கீங்களா, இதுக்கு கால்குலேட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நீங்கள் உங்களுடைய ஏஜ் வந்து கொடுத்தா மட்டும்தான் இது வந்து உள்ளவே வந்து போகும். ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 வயதாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இங்கே 65ன்னு போட்டால் மட்டும்தான் இது உள்ளே என்ட்ரி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஃபஷன்லாம் ப்ரொவைட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்துக்குங்க. ஒரு நான் குறிப்பிட்ட அளவுக்கு நான் வந்து அமௌண்ட் வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கூலினே வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவே தமிழில் அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் ஏஜ் வந்து கரெக்டாக போட்டால் மட்டும்தான், அல்லது முன்ன பின்ன வந்து போட்டு பாருங்கள். ஒரு சம்டைம்ஸ் இப்போ உங்கள் 60 வயசு 62 63 இருந்ததுன்னா அந்த டேட்டஸ்லாம் உங்களுடைய இயர் வந்து அது கொஞ்சம் மாறதுனால அந்த டேட்டு முன்ன பின்ன வந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அக்செப்ட் ஆகிடும். அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேர் வந்து ஆட் ஆகிடும். மேலே நம்பர் 1ன்னு கொடுத்துட்டீங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதில் எல்லாமே எதுவுமே கொடுக்க தேவையில்ல, சப்மிட் வந்து கொடுத்துருங்க.
சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இதில் மேனிட்டரி இருக்கிறதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வச்சாகணும். நான் என்னென்ன வைக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு அப்ளைன் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கங்க ஒன்று போட்டுட்டு, தென் இந்த ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை வந்து கொடுத்துருங்க. ஆதார் கன்சென்ட் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆதார் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி அதையும் சைன் வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு இதில் வச்சுக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஓப்பன் ஆகும். அடுத்தது கீழே பேங்க் பாஸ்புக்குன்னு இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் உங்கள் பேங்க் பாஸ்புக்கை அப்லோட் வந்து பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 3 வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண உடனே உங்களுடைய விஏஓ அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. தென் ஆர்ஐ, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்எஸ் தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க. இது அப்ரூவல் பண்ண பிறகு உங்களுக்கு ஆர்டர் காப்பி இதிலே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கவர்மெண்ட் மூலிமா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் கட்டுமானம் அட்டை வந்து வச்சுருக்கணும். ஸோ அது வச்சுருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். இது வரைக்கும் 60 வயசுக்கு மேலே இந்த கார்டை வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே இந்த கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போது நான் இந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மூலியமாகவும் எப்படி அப்ளை பண்ணுறணும் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கலாம். லாகின் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கிளைம் கிளிக் பண்ணுங்கள். கிளைம் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பென்ஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணதாக தான் இருக்கும். இதில் எல்லாமே இருக்கும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன், அதாவது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரியும் தவறாமல் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை எஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வேறு ஏதேனும் ஓய்வூதியம் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நோ வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் புக்கு ஃப்ரண்ட் பேஜ் இங்கே அப்லோட் பண்ணுங்கள். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எல்லாம் மினி ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கர் ஃபோட்டோ இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிக்னேச்சரையும் அப்லோட் வந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த கட்டுமானத்தில் டேட்டாஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சின்னு சொல்லதுனால இது எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் இதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் நார்மல் தான், ஃபோட்டோ சைன் வந்து அப்லோட் பண்ணுறது. தென் உங்களுடைய லைவ் ஃபோட்டோ இருக்கும். ஸோ நீங்கள் லைவ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சப்மிட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎன் இந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம அதோடைய ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் வந்து பென்ஷன் ஆர்டர் ஓய்வூதியம் ஆணையன்னு இருக்கும். இதில் ஸ்டேட்டஸ் போட்டு உங்கள் நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் புதுப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து பயன்பெறணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து நான் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.